இப்போ அனைவருக்கும் வணக்கம். என்னென்னா டைம் வந்து இப்போ 12:30 போயிட்டு இறுக்கமான குடும்பத்தை சந்தித்து தான் வந்து வாரோம் வந்திருக்கிறோம். வந்த வழியில் தம்பி ஒரு ஆள் தெமிலி கடை வச்சிருக்கிறாரு. என்ன தெமிலி எப்படியா போடுறாரு என்னன்றதை கொஞ்சம் சிறப்பாக பார்ப்போம். பார்க்குறது முதல்ல புதுசாக வர சௌரங்கள் வளமையாக சொல்கிறேன். வாங்க என்னென்னு பார்ப்போம். தம்பிர தெமிலி கடை வந்து மெயின் லேண்ட் இருக்குது. எங்களை ஏறாவது வர்ற லைன் வந்து ஏறாவது தோட்டம் டவுனுக்கு போகலாம். நாங்கள் அப்படியே டவுனுக்கு அதில் இங்கே எடுத்துட்டாரு. சிறப்பாக இன்றைக்கு கவனிக்கப்பட்ட இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் தெமிலி ஒன்று போட போகிறாரு. தம்பி காய்ச்சி போடுவோம் தம்பி. தம்பி வணக்கம். வணக்கம். தம்பியோட பாடு என்ன? தம்பியோட பேர் என்ன? என் பேர் ஹக்கீம். ஹக்கீம் என்ன என்ன சிறப்பாக தம்பியை கவனிக்க போறோம். அடிங்க தான் பார்ப்போம். தம்பியோட பேர் இல்லைங்க. தம்பியோட பேர் என்ன? என் பேர் ஹக்கீம். நான் நேராகும். இവിടുത്തെ சாதாரணமா 6 வருடங்களா இருக்கிற சில கால சூழ்நிலையால மூடி வச்சிருந்தேன். இப்ப திரும்ப நீ ஓபன் பண்ணிருக்கிறேன். யா மூடி வச்சிருந்த இனி பொருளாதார பிரச்சனைகள் அதுல கொஞ்சம் மூடி வச்சிருந்து வெளியே போயிருந்தேன். இப்ப திரும்ப வந்து ஓபன் பண்ணி வைக்கிறேன். ஓபன் நான் ஹட்டார்ல இருந்தேன். ஹட்டார்ல நான் 2 வருடமும் 3 மாதம். ஓ திரும்ப நான் 4 மாத லீவ்ல வந்திருக்கிறேன். இப்போதைக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் போன பிறகு எனது அண்ணன் தம்பிமாரு பாடம் எடுப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, ஒரு ஆள் இருக்காங்க. சரி ஓகே. நாங்க இப்போதைக்கு இதுல தெம்பிலி தோடம்பல சாறு அது 2ம் செஞ்சுட்டு இருக்கோம். சலா இன்னும் வருமளவு போதுமான அளவுக்கு இன்னமும் முயற்சி கொஞ்சம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த தொழில் கிட்டத்தட்ட எனக்கு 16 வயதுல இருந்து இந்த தொழில் தெரியும். எனக்கு இப்போது வயது 27. ஒரு வருஷத்துல 3 மாசம் மழைக்காலம் மழைக்காலம் வந்தா இவ்விடத்துல நாங்க சோளான் கச்சான் இந்த சீசன் வியாபாரி மாதிரி இவ்விடத்துல சோளானை போட்டு அவிச்சு வார கஸ்டமர் கொடுக்கலும் சோளான் வியாபாரம் அதில் செஞ்சிட்டு இருக்கிற. அடுத்தது கச்சான் அதுகள் வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிற. ஒரு காயில எங்களுக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா மட்டும் கிடைக்கும். நார்மலா ஒரு 50 காய் மட்டும் இவ்வளவு போகும். 50 காய் 40 காய் மட்டும் போகும். 1500 மட்டும் ஒரு நாளே கிடைக்கும். காலையில நாங்க இவடத்தை 6 மணி மட்டும் திறப்போம். ஈவினிங் 4:30 மணி மட்டும் மூடுவோம். இதுக்கு நாங்க சுகர் போடுறோம், சால்ட் கொஞ்சம் போடுறோம். அடுத்தது தோடங்காய் சாறு அதுல லெமன் அதுல கொஞ்சம் புளியிடும். கஸ்டமரும் மாறாங்க. ஐஸ் போடுவோம். ஐஸும் போடுவோம் லாஸ்டா. ஐஸ் நாங்க போடுறதுன்னா இப்போ ஒரு ஆள் நார்மலா கேட்டான்னு சொன்னா அதால ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போடுவோம்.
கிரௌட் ஆகினா கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் 12 மணிலேருந்து 2 மணி மட்டும் கொஞ்சம் கிரௌடாக இருக்குது. சனி ஞாயிறில் கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல. லீவு நாள்ல கொஞ்சம் போகும். இது கசகசாவும் கொஞ்சம் போட்டு கொடுக்குறோம். வெள்ளிக்கிழமையில ஆஃப் நாங்கள் எங்களுக்கு. வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் மூடுவோம். கசகசா எல்லாம் போட்டு கொடுக்குறேன். நான் இஎஸ்ஐ எடுக்கலாம், உங்களை எடுக்கலாம், பரவாயில்லையா? பின்னுக்கு பார்த்தீங்கன்னா மூங்கிரா நல்ல வீசா இருக்குதா. கணக்கான சீன், கணக்கான ஐஸ் சரியா சட்டப்படி தான் போட்டு அந்த மாதிரி தான். மற்ற பிராஞ்சுக்கு போனீங்கன்னா கேளு நல்லா. நாங்கள் போடுற வீடியோவை பதிவு செய்கிற வீடியோவை கம்மியாக இருக்குது. பயிரும் பட்சத்தில் வந்து வருகிற காலங்களில் வந்து சில விடயங்களுக்கு பயனுள்ள. அடுத்தது சந்திப்போம். நன்றி.